கோவையில் நகைப்பட்டறை ஊழியரிடம் 30 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தென்னிலவன். விவரங்கள். நிச்சயமாக. அதாவது கேரளா மாநிலம் திரிசூரை சேர்ந்தவர் ஜெயன். இவர் பாத்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு நகைப்பட்டறையில் பணியாற்றி வருகிறார். மேலும் ஏற்கனவே இவர் கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில ஒரு நகை பாலிஷ் செய்யும் ஒரு கடையும் நடத்தி வந்திருந்தார். அப்போது பழக்கமான நகை கடை உரிமையாளர் ஒருவருக்கு கேரளாவில் ஏலம் விடப்படும் தங்க நகைகளை வாங்குவதற்காக ரூபாய் 30 லட்சம் ரூபாயை வாங்கி கொண்டு கடந்த சனிக்கிழமை தனது இருசக்கர வாகனத்தில் கேரளா நோக்கி சென்றுள்ளார். அப்போது கோவை எட்டிமடை அருகே வந்தபோது பாத்தீங்கன்னா காரில் வந்த மர்ம கும்பல் இருசக்கர வாகனத்தை, அதாவது ஜெயன் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி அவர் வைத்திருந்த 30 லட்சம் ரூபாயும் பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது. இந்த சம்பவம் தொடர்பாக கேஜி சாவடி போலீசார் வழக்கு பதிவு செய்து 3 தனிப்படைகள் அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்தினார்கள். குறிப்பாக திரிசூர், பாலக்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த தனிப்படை தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டாங்க. இந்த வழக்கில் தற்போது கேரளாவை சேர்ந்த மணிஷ், விஷ்ணு, ஜோசப் ஆகிய 3 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களிடமிருந்து ஒரு 6 லட்சம் ரூபாய் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட 3 பேரையும் கோவை அழைத்து தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக மேலும் சிலரை தனிப்படை போலீசார் தேடிட்டு வராங்க. அதே போல கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த 1.25 கிலோ தங்க கட்டிகளை கொள்ளையடித்த வழக்கிலும் ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில மேலும் இருக்கக்கூடிய நபர்களை தனிப்படை போலீசார் தேடி வருவதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.